ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம்னா ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அந்த சார்ட்டு. இப்போ வந்து லைவ் சார்ட்டில் இதை நான் வந்து எப்படி இது பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஜிபிபி யூஎஸ்டி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இது நம்ம எப்படி பிக் பண்ணோம் அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். சரிங்களா? என்ன ட்ரெண்ட் வந்து முதல்ல வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் செட்டப்பில் வந்து இருக்குது. அது வந்து ப்ரோவில் வந்து இருக்குது. சரிங்களா? ப்ரோவில் இருக்கிறப்ப நமக்கு வந்து என்ன செல் பண்ணால் கொஞ்சம் சேஃபான ஒரு சைடு. சரிங்களா? செல் பண்ணாமல் நம்ம பை பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் கவுண்டர் ட்ரெண்ட் மாதிரி அதுக்கு வேறு மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். இப்போ அது போக இதில் என்னென்ன வந்து அந்த சிறப்பு அப்படின்றத சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தோம்னா லிக்விடிட்டி வந்து இந்த இடத்துல டபுள் டாப் லிக்விடிட்டி இருக்குது. இங்கே மறுபடியும் பார்த்திங்கன்னா இது அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுற ஒருவேளை நீங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ப்ரைஸ்ன்னு நம்ம வந்து எஸ்எம்சியில் எடுத்துக்கோம். சரிங்களா? இதுக்கு மேலேயோ லிக்விடிட்டி இருக்குது, கீழே லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் பண்ணுவோம். சரிங்களா? மார்க்கெட் நேராக மேலே போய் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துருச்சு. மறுபடியும் மேலே போகுது. மேலே தான் நம்மளுடைய ஜோன் மார்க்கிங் இருக்குது. நம்ம ஜோனுக்குள்ளே போனோடனே நம்ம என்ன பண்ணுறோங்க, டேரெக்டாக வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாற்றிக்கிறோம். நான் இப்போ ரீசெண்டாக சொல்கிற எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா செஷன் டைமுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் என்ட்ரி அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் நாள் பூரா வந்து சிஸ்டம் முன்னாடி உட்கார முடியலனாலும் செஷன் டைமில் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்து அதில் வர நம்மளுடைய சார்ட்ஸில் வர என்ட்ரிஸ் மட்டுமே பார்த்தா கூட உங்களுக்கு வந்து போதுமானது தான். சரிங்களா? நல்லா வந்து எண்டப் பண்ணலாம். இப்போ வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக கில் ஜோன். சரிங்களா? இது கில் ஜோன் அப்படின்றது வந்து இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு 1 or 2 வீக்ஸில் ஃபுல்லாக அப்டேட் ஆயிரும். பட் இப்போ நம்ம வந்து கில் ஜோனில் பார்க்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து செஷனில் பார்க்கலாம். சரிங்களா? செஷனில் தான் நான் உங்களுக்கு என்ட்ரி வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வந்து செஷன் பார்த்தீங்கன்னா 6:30 கரெக்டாக வந்து இதுக்கப்புறம் ஏதாவது சிஹெச் நடக்குது அப்படின்னா அதுவும் வந்து ஹைலி வேலிட் தான். சரிங்களா? இப்போவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஹெச் நடந்துருச்சு. நீங்கள் செஷன் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல ஒரு சிஹெச் நடந்துருச்சு. ஸோ வந்து என்ட்ரிக்கு அது வந்து ஓகே தான். இப்போ வந்து செஷனில் வந்து ஒரு சிஹெச் அந்த சிஹெச்சே நம்ம இதுலேயும் வந்து கன்சிடர் பண்ணலாம். இதில் ஒரு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்குதுங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் நீட்டாக வந்து என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறீங்க. எஸ்எல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தூரம் எஸ்எல் இருக்கும். நம்ம கீழே வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் தான். 1 hour டைம் ஃப்ரேமில் இவ்வளோ தூரத்துக்கு இது இந்த ரீசன்ட் டார்கெட்டு. இதுக்கு மேலே பிரேக் ஈவன் பண்ணி வைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? பிரேக் ஈவன் பண்ணி வைக்கிறவங்க நீட்டாக வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து நான் செஷனில் வந்து இப்போ நான் என்ட்ரி காட்டியிருக்கேன். நார்மலான என்ட்ரி உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கல சார், நான் செஷன் டைமெல்லாம் பார்க்கல, எனக்கு வந்து நார்மலான என்ட்ரி எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் உங்களுக்கு சிஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இல்லை இங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டாருங்க. இதை டெலிட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ரிவர்ஸ் வருவோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைனர் லோ வந்து சிக்குது. எங்கே நமக்கு இந்த இடத்துல இங்கேயே நமக்கு சிஹெச் வித் இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறோம், நீட்டாக தூக்குறோம், இங்கே வந்து போடுறோம். சரிங்களா? ஆர்டரு மார்க்கெட் என்ன பண்ணுது, வருது, ஆர்டரை பிக் பண்ணிட்டு நம்ம பஃபரோட தான் எப்பவுமே வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ வந்து என்ட்ரி இங்கே, எஸ்எல் இங்கே தூக்கிடுங்க. அவ்வளோதான். 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுடைய ஆர்டர் எக்ஸிக்யூஷனோட எஸ்எல் வந்து வைக்கிறோம். சரிங்களா? சரி, டார்கெட் வந்து வைக்கிறோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம டார்கெட் வைக்கிறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து வாட்ச் பண்ணலாம். மறுபடியும் போகும், ஆர்டர் எடுக்கும். இதே தான் மார்க்கெட் வந்து ரெகுலராக வந்து பண்ண போகுது. வேறு எதுவுமே வந்து மார்க்கெட் புதுசாக பண்ணாது. சரிங்களா?
இப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க, இல்லை பர்சனலாக கால் பண்ணியும் சொல்கிறீங்க, சார் உங்கள் வீடியோஸை பார்த்தே நாங்கள் வந்து இப்போ ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது கேட்குறப்ப இன்னும் வந்து இதாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நல்லா வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து வந்து என்ட்ரி எடுக்க ஆரம்பிங்க. டைரெக்டாக பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா செம்மட்டி விழுகும், சரிங்களா? அது வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் பண்ணிருக்கிறதுனால ஓகே, எனக்கு வந்து எல்லாமே டார்கெட் போகும். டார்கெட் போகும் மீன்ஸ் எது போகும் எது போகாதுன்னு நான் வந்து பிரிச்சுருவேன். இது போகாது இது போகும் அப்படின்ட்டு. போகாதுங்கிறதுல வந்து கம்மியான அளவு லாட் சைஸ் நம்ம போட்டுருவோம். போகும் அப்படின்றதுல அதிகமான ரிஸ்க் வந்து நம்ம எடுப்போம். இப்போ நீங்கள் வந்து பேசிக் ரேஞ்சில் சார் இப்படி சொல்கிறாரு, இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எஸ்எல் தான் அடிக்கும், சரிங்களா? அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறது அவ்வளோவா கிடையாது. ஏன்னா வந்து நானும் இதே மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுடைய லைன்லாம் வந்து பாஸ் ஆகி தான் நான் வந்திருக்கேன். அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியதே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான், சரிங்களா? 90% வந்து ட்ரெண்டு தான் வேலை செய்யும். இந்த ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் இதில் தான் வந்து எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு ஜிக்ஸாக் நான் சும்மா உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். நான் தப்பாக எதுவும் சொல்லலை. இப்போ இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க, இதெல்லாம் எடுத்துப்பீங்க, இல்லை இதெல்லாம் எடுத்துப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? எங்கே திரும்புது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறக்கே உங்களுக்கு வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வருஷம் வந்து தேவைப்படும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு மென்டாரோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இது பண்ணேன். ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சக்சீட் ஆகுதுன்னா இஷ்யூ இல்லை. சக்சீட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய லைவ் அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு டெமோ வந்து எல்லாமே வந்து டெஸ்டிங்க்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம கோர்ஸ் வீக்கருக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே வந்து டெமோவில் வந்து பண்ணுங்கள். லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெமோவில் ஒரு 30%லேருந்து 40% ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைவுக்கு போங்க, தாராளமாக வந்து ப்ராஃபிட் வரும், சரிங்களா? நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்தோன்னா லைவுக்கு போனீங்கன்னா சைக்காலஜி செமையாக வந்து பாதிக்கப்படும். அதாவது எமோஷனல் ட்ரேடாக எடுப்பீங்க. ஒரு ட்ரேட் நம்ம தோத்துட்டோம்னா 10 ட்ரேடு உடனே வந்து போட்டு விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு போடுவீங்க, சரிங்களா? அந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து டெமோவில் போங்க. டெமோ முடிச்சதுக்கப்புறம் லைவில் போங்க, ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.